இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க இப்ப தமிழ்நாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாது. 90s கிட்ஸோட ஒரு ட்ரீம் வேர்ல்டே இதுதான். 87 வயசாகுது, இன்னமும் சின்ன பிள்ளை. தன்னோட 87வது வயசுல கேம் சென்டர் நடத்தி இங்க வர ஒவ்வொருத்தரையுமே சந்தோஷப்படுத்தி பாக்குறாங்க. 7க்கு அதிகமான PS2 சிஸ்டம்ஸ், அப்புறம் 50க்கு அதிகமான கேம்ஸ், இந்த இடமே சும்மா களை கட்டுது. சைக்கிள், பைக். உங்களுக்காக ஊருக்கு வந்தவங்க வீட்டுக்கு போனாங்களோ இல்லையோ, ஆனா இங்க ஒரு கண்டிப்பா ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு போயிடுறாங்க. அதுலயும் ஸ்மாக் டவுன்ல பிராக் எடுக்கிறதுக்கு ஒரு யுத்தமே நடக்கும். எவ்வளவு நாள் ப்ரோ வந்துருக்கீங்க? ஒரு 12 வருஷமா வந்து. 12 வருஷமாவா? நேஷனல் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நானும் நேஷனல் ஸ்கூல் தான். நம்ம அரை மணி நேரத்துக்கு 5 ரூபா, இப்போ அதே 10 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபாங்க. அது மாதிரி வேற கேம் ஆட மாட்டோம். கார் ரேஸ், பைக் ரேஸ் எதுவும் ஆட மாட்டோம். கேம்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு, ஆட மாட்டோம். இது ஸ்மாக் டவுன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி வாடா ஒரு போயிட்டு வருவேன். அப்படிங்களா? வீடியோ பார்த்த வீடியோ பசங்க நிறையவே சொல்றாங்க. அப்படிங்களா? அது 500 கேம் இருக்கு மொத்தம். 500 கேம் லிஸ்டே இருக்கு. எவ்வளோ காசு 10 ரூபா மணிக்கு வாங்கணுமோ அதுதான் இப்பவும் வாங்கி. ஆமா, ஏன்னா சின்ன பிள்ளைங்கலாம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கலாம் சந்தோஷமா இருக்குல்ல. ஆமா, அது ஒன்னே போதும். நமக்கே சந்தோஷமா இருக்கும். சொன்னாங்க. ஆமா, ஸ்கூல் காலேஜ் படிச்சு லீவுக்கு வந்துருக்கீங்களா? ஆமா. இப்போ வருவீங்களா? எவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கீங்க? இல்ல சும்மா இப்பதான் வரேன். முன்னாடி வந்திருக்கீங்களா? முன்னாடி சின்ன பிள்ளைல வருவோம், ரெகுலரா தான் வருவோம். அப்புறம் இப்பதான் வரீங்க? ரொம்ப மாறி இருக்கு. எப்படி திருப்பி இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் வரணும்? சும்மா போன் அடிச்சு கூப்பிட்டான். சும்மா போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி வாடா ஒரு போயிட்டு வருவோம். எல்லாம் WWE ஸ்மாக் டவுன்ல விளாடாங்க, GTA விளாடாங்க. என்ன புதுசா பண்ணிட்டேங்க? இல்ல சும்மாதான் இதை முடிக்கணும். 10 ரூபா மணிக்கு வாங்கணுமோ அதுதான் இப்பவும் வாங்கி. ஆமா, ஏன்னா சின்ன பிள்ளைங்கலாம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கலாம் சந்தோஷமா இருக்குல்ல. ஆமா, அது ஒன்னே போதும். வந்து அதுங்க இப்போ ஜாமான்லாம் வந்து பல மடங்கு ஏறி போச்சு. கரண்ட்டு கட்டணமும் நிறையா ஏறி போச்சு. ஆமாம். ஆனால் வந்து நாங்கள் ஏற்றலை. ஏன்னா இடம் சொந்த இடம், சம்பள ஆள் கிடையாது. இடத்தோட சம்பளம் எல்லாம் கிடையாது. இதுதான் 100 ரூபாய்க்கு ஒரு நாள் லாபம் தான், 200 ரூபாய்க்கு. எல்லாருமே அதான் கேட்டாங்க, எப்படி இந்த காலத்துலயும் 10 ரூபாய்க்கு கரண்ட் பில்லே கட்ட முடியாது. கோயம்புத்தூர்ல 50 ரூபா, கோயம்புத்தூர் சேலம். ஆமா, அங்கேதான் 50 ரூபாங்கிறாங்க. ஆனா PS2 கிடையாது, எல்லாமே அது புதுசா போயிடுச்சு. பழைய லெவல்ல உள்ளது இங்க மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் லாங் ஸ்டாண்டிங் ஓடும். அதெல்லாம் வந்து எல்இடி டிவி போட்டோம்னு வச்சுங்க. 1000 மணி நேரம் தான். 1100 மணியில ஆஃப் ஆயிடும். ஆமா, எல்இடி டிவி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஆமா, ஆமா, ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் வேண்டாம். இது வந்து 10 வருஷம் 15 வருஷம் ரிப்பேர்லாம் இருக்கு. ஆமா, ஆமா, அதான் ரிப்பேர் பண்ணி நமக்கு சீப் அண்ட் பெஸ்டா போச்சு. பிள்ளைங்களுக்கு தான் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுத்து சௌரியமா போச்சு. நம்மளுக்கு ஏதாவது 2 பேர் மெனக்கிறதுக்கு ஏதாவது 200 400 ரூபா கிடைக்கல போறோம். ஆமா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் குறையும், பரவாயில்ல. அட்டை கிடையாது, வேற ஒண்ணு இது கிடையாது. இல்ல செலவு கிடையாது. இல்ல சொந்த இடமா போயிடுச்சு. கரண்ட் பில்லுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆனா இப்படி ஒரு இடமே இல்ல, இப்ப சுத்தமா இல்லாம போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆரம்பிக்கும் போது 10 இடத்துல இருந்துச்சு. அப்படி? ஆமா, ஆமா, ராவுசி ரோடு, மண்ணை நகர், தால்கேஸ் ரோடு, இந்த பக்கம் கிழக்க 10 இடத்துல இருந்துச்சு. இந்த ஜாமான்லாம் கிடைக்காம எல்லாம் டிமாண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் சைனா ஜாமான். சைனா ஜாமான்லாம் நிப்பாட்டிட்டாங்க கவர்மெண்ட்ல. அதுல ஜாமான் கிடைக்கல. நாங்க இருக்கிறத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு நாங்களே ரிப்பேர் பண்ணிக்கிது, நாங்களே இது பண்ணிக்கிது. ஆனா புதுசா இப்ப எந்த ஜாமானுமே கிடைக்காது. செட்டெல்லாம் கிடைக்காது. என்ன அதனால எங்கிட்டே பழைய செட்டு நிறைய 2 செட்டு கிடைக்க ரிப்பேர் பண்ண முடியாது, ஜாமான் கிடைக்கல. அதனால சரி ஓடுற வேணும் ஓடட்டும், எவ்வளோ பண்ணாலும் மிச்சம் தானே. அதனால சரி கரண்ட் பில்லு எங்க செலவுக்கு தேர்ந்தா போதும். பிள்ளைங்களை பார்க்க நமக்கு ஒரு சந்தோஷம், அதே ஒரு சந்தோஷமா பேசிக்கிட்டு 5 வருஷத்துக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்க பெரிய பெரிய ஆளா இருக்கான். அவன் கல்யாணம் பொண்டாச்சு. நாங்களும் முன்னாடி லாடம் வந்திருக்கோம். இந்த பையன் இருக்கான லாட வர்றதுதான் எப்போதுமே இங்க இருக்குல்ல. இதுல பெரிய சாதாரணமா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது ஒன்றும் பெருசு இல்லை. இந்த மாதிரி பரோபகார சிந்தனையோட எல்லாம் என்ன
எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று வராமல் ராமலிங்க அடிகள அது மாதிரி எல்லாரும் சௌரியம் இருக்கணும். நமக்கு என்ன எப்படி நமக்கு உண்டு கிடைச்சி போகும், ஆண்டவன் படி போட்டுவான். இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்குது, அதுக்கு எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறோம். அது காரணம் தர்மம் தான். சாதாரணமாக அரிசி ரேஷன் அரிசிக்குள்ள அது வாங்கி சாதமாக வடித்து ஒரு கிலோ சாதத்தை வடித்து அப்படி காலையில் 6 மணிக்கு பசுமாட்டு வச்சுருவோம். மற்றபடி பசுமாட்டு பிஸ்கெட் வாழைப்பழம் வாங்கி வச்சுருப்போம், குடிச்சுக்கிட்டே இருப்போம். அதான் சேஃப்டி. நமக்கு எந்த கெடுதல் வராமல் இருக்கணும்னா பரோபகார சிந்தனையோட ஜீவகாரியத்தை. ரெண்டாவது எல்லாமே சைவம் ஆகிட்டோம். 40 வருஷமாக சைவம் சாப்பிடுறாங்க. வரலாற்று சாப்பிடுறாங்க. அதனால் எந்த விதமான 87 வயசாகுது, இன்னமும் சின்ன பிள்ளைங்க விளாடுறதுல நமக்கும் அப்படிதானே நமக்கு நல்லா போகுது. இவங்க குதிக்கிறது யாரும் சும்மா விளாடுறது குதிச்சுட்டே தானே விளாடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸே கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க விளையாண்டுக்கிட்டே நேரம் போறது தெரியாது. அதான் பெரிய ஆச்சரியம். தெரியல, அதுவும் தெரியல. இது பெரிய லக்கு இல்லையா? ஒரு காலையில எழுதிச்சு என்ன பண்ண போதும் நினைக்கிறப்ப நமக்கு ரிசர்வ் ஆயிட்டு பொழுது விடிஞ்சா சரி ஒரு 200 300 இருக்கு இல்லையா? அது போதும். சரி, ஆனா வேலை ஏத்தாம இருக்கிறதே பெரிய விஷயம். இத்தனை வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேல அதே 10 ரூபாயில இருக்குதுங்கிறது காரணம் எல்லாம் ஏதோ சர்வீஸ், சொந்த சர்வீஸ். சம்பளம் அது கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் அதெல்லாம் நமக்கு நஷ்டம் தான். அவங்களுக்காக நம்ம இதே ஏற்ற முடியாது. வேண்டிய கூட நம்ம பார்த்துக்கலாம். என்ன வச்சு கொடுக்குறோம் அவங்களே விளையாடுறானோ நாங்கள் அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருவோம். இப்படி வந்து ஆன் பண்ணுறது, இப்படி வந்து ஆன் பண்ணிட்டு விளாண்டு போயிடுவாங்க. ஒரு 50 ரூபா 50 ரூபா இப்படி விளம்பரம் கட் பண்ணுறோம். இப்படி சொல்லி கொடுத்தோம்னா அவங்கள விளையாண்டுக்கிறாங்க. காசை வாங்கிட்டு சாயத்தை போட்டுக்க வேண்டிய டைம் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ பொங்கல்னால இன்னும் பேர் வருவாங்க. இனிமேல் ஆமாம், நாளைக்கு 3 நாள் லீவ் இல்லை எல்லாருக்கும். ஒரு வாரம் லீவ் இருக்கு. கொஞ்சம் கூட்டம் போட்டு காட்சி காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் தான் இப்போ பண்ணி இருந்தாலும் நம்ம தொழிலை இது ஒரு இன்ட்ரெஸ்டான தொழில் இல்லையா? உங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கு பார்க்க. ஆமாம், பிள்ளைங்க 2 விளையாடுறது. ஏப்பா பெரிய நான் 15 வருஷம் இன்னும் விளையாண்டது கேட்டு பெரிய ஆளாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஏன் அது மாதிரி நாங்களும் விளாண்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுருக்கீங்க. அதே காசு தான். அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமா, அதே 10 ரூபாய்க்கு அன்னைக்கு 15 வருஷத்துக்கு இன்னும் 10 ரூபான்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே 10 ரூபா தான் போட்டாங்க. அப்போ 4 10 ரூபா போட்டோம். அவங்க தான் போயிட்டாங்க. நாங்க இருக்கு எனக்கே தெரியாது இவ்வளவு சிஸ்டம் மத்த ஊர்ல எல்லாம் இருக்குது. 1-2 சிஸ்டம் வச்சுட்டா அது மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்க 7 சிஸ்டம் இருக்குங்களா? 7 சிஸ்டம் வச்சு நடத்துறதா நம்ம தமிழ்நாட்டிலே தெரிஞ்சு நீங்க மட்டும் தான் நடத்துறீங்க நினைக்கிறேன். 11 டிவி இருந்துச்சு. இப்பதான் குறைஞ்சி போச்சு. ஜாமான் கிடைக்கல. கூட்டமும் முன்ன பழைய கூட்டம்லாம் இல்லை. ஒரே நாளுக்கு பிறகு டவுன் எல்லாமே அது குறைஞ்சி போச்சு. அச்சப்படி எல்லாம் எந்த குறையும் இல்லை. வியாபாரமும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த டிவி இருக்கு. அதான் தெய்வ செய்தி. என்ன ஒரு டிவி எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா அது ரிப்பேர் ஆகிடுது. இந்த 5 டிவி ஓடணும். அதான் 11 டிவி ஓடிச்சு ஃபுல். அப்போ அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்ல. அது ஓட்டுறதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலே நீங்க மட்டும் தான் இத்தனை சிஸ்டம் வச்சு பண்றது. அது கூட தான் எனக்கே பார்த்து நான்லாம் பண்ணுறது 15-16 வருஷமா பண்ணுறது நம்ம வண்டி தான். ஆமா, கண்டிப்பா. இதெல்லாம் தான் எந்த இடமே தெரியல. ஆமா, அப்பேற்பட்ட HCS நம்ம மைக் கம்ப்யூட்டரு பெரிய பெரிய ஆட்கள். ஆமா, நடத்த முடியாம என்ன நம்ம சாதாரண ஆளு, ரொம்ப சாதாரண ஆளு. அதுவும் சாதாரணமான இல்ல. இப்போ செல்லுல கேம் பண்ணாலும் பசங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்ட்ரெஸ்ட் வந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இது 50 கேம் இருக்குது. 5-6 கேம் தான் விளையாடுறாங்க. இதெல்லாம் எனக்கு எங்களுக்கே தெரியாது. ஒரு 2 பசங்க புதுசாக விளையாண்டாங்க. இன்னும் கேம் தான் விளையாண்டாங்க.
அப்போ எங்களுக்கு ஆச்சரியம் இந்த மாதிரி கேம்லாம் இது இருக்கான்னு நாங்களே ஆச்சரியப்பட்டோம். அது மாதிரி 50 கேம் 5-6 கேம் தான் தெரியுது, எங்களுக்கே தான் தெரியுது. என்னென்ன கேம் சொல்ல முடியுங்களா? ஜிடிஏ, கடற்கரை, ரஸ்லிங்கு, சைக்கிளு, பைக்கு, இந்த மாதிரி ஐட்டம். அதிகமாக எல்லாம் ஜிடிஏ விளையாடுவாங்க, WWE தான் ஜாஸ்தி. ஆமாம், அதான் பென்டன் விளையாடுவாங்க. பென்டனா? பென்டன் விளையாடுவாங்க. அது மாதிரி 50 கேம் 10 கேம் தான் தெரியுது விளையாட. நீ நாம அது 500 கேம் இருக்கு மொத்தம். 500 கேம் லிஸ்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் விளையாட பெரும்பாலும் எல்லாம் விளையாடு ஸ்மாக் டவுன் இந்த ஜிடிஏ விளையாடுவாங்க. ஜிடிஏ, சில பேர் காரு, சைக்கிள். இப்போ 1 மணி நேரம் 10-20 ரூபா கொடுத்துருக்கனால 4 மணி நேரம் கழிச்சு மாற்றி வருவோம். இப்போ ரசில் விளையாடிட்டு இருக்கிறதுனால சைக்கிள் விளையாடுறோமா, சரி அது ஒரு 1/2 மணி நேரம் விளையாட்டு ஒரு நமக்கு என்ன நேரம் போகிறது தெரியாது, மாற்றி வந்து விளையாண்டுட்டே போகிறது. அதனால அதான் பெரிய எங்களுக்கும் பெரிய சிரமம் கிடையாது. அவனோட சந்தோஷமா, அவனோட சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம். அந்த பிடிச்சிட்டு விளையாடுறதுல நமக்கே சந்தோஷமா இருக்கும். அது வந்து இது ஒரு வித்தியாசமான தொழில். எங்களுக்கு வந்து பூர்வீகம் மளிகை கடை, மண்ணெண்ணெய் கடை. அதெல்லாம் சின்ன உடனே இது ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்த நேரம் நல்ல நேரம் பிடிச்சிக்கிட்டு இப்போ ஏதோ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஓடிக்கிட்டு. நீங்க ஒரு 90s கிட்டா இருந்தா மன்னார்குள்ள இருக்க இந்த கேம் சென்டரை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க.